ஹாய் ஹலோ நண்பா நண்பி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேட் பாஸ் மான்வாவோட சாப்டர் 38 39 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு நம்ம ரெட் மண்டையனோட கையை பிடிச்சி நொறுக்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா காட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. இவனும் கையை முறுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறா சொல்லு, அன்றைக்கி ஹாஜனுக்கு என்ன நடந்துச்சு, அந்த கடைசியாக ஒருத்தன் அடித்தான் இருந்தால அவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா குத்து விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அடிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே தான் சொல்கிறான், அதாவது சொல்லிகிட்டே தான் அடிக்கிறான். ஹாஜனுக்கு வந்து கடைசியாக, அதாவது ஹாஜன் கூட ஒரு 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க 4 பேர்த்தில் கடைசியாக ஒருத்தன் விளாண்டான் இல்லையா? ஸோ அவனை வந்துட்டு அவன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டு மண்டையன் பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுத்து டக்க நம்ம ஹீரோட கையில் வந்து பார்த்திங்கன்னா போகிறான் கொட்டுறாப்புல. ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிருச்சு, ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சி ரத்தம் வருது, நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம இந்த ரெட்டு மணியாக இருக்கான் இல்லையா, பயங்கரமாக சிரிக்கிறான். என்ன பயந்துட்டியா கத்தியை பார்த்தோன்னே? அந்த பயத்தோடு அப்படியே இருந்துக்க. பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு உன் வயிற்றை கிழிச்சு அவன் வயிற்றில் இருக்கிற குடல்லாம் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் சீன் பாஸ்ட்டில் தான் போகுது. நம்ம ஹீரோ குண்டாக இருந்தான் இல்லையா? ஸோ அந்த பாஸ்ட்டில் தான் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம வெள்ளமுடி மாமா வந்து சொல்லியிருப்பாரு, ஒரு வேளை இனிமே வாங்கிட்ட கத்தியோடு வந்தோன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, அதான் சினிமாவெல்லாம் காட்டுவாங்கல்ல, மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுவாங்கலாம் எப்படியும் அவங்கக்கிட்ட தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போல்லாம் நீ பண்ணக்கூடாது, அதாவது நீ கத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா நீ ஒரு விஷயத்த மட்டும் செய்யணும். அதாவது ஜுஜுட்சு கற்றுனாலும் சரி கற்றுக்கலனாலும் சரி, நீ ஒரு விஷயத்த மட்டும் செய்யணும். என்ன அப்புடின்னா, உன் கைக்கு அந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு எனிமியோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க மூவ்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நீ பின்னாடி வந்துட்டு ரொம்ப வேகமாக ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் போடுறாப்புல. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த அட்வைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஞாபகம் வந்தோடனே சடனாக அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னா கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா அவன் உன்னையும் கொல்லுவேன் ஹாஜினையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலை மிரட்டல் விட்டுருப்பாப்புல நம்ம ரெட்டு மண்டையன். ஸோ இன்னும் அவன் திருந்தலாம் பாருங்கள். ஸோ நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அவளையும் காப்பாற்றணும் என்னையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு செங்கலை பார்க்கறா. செங்கல் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கலை தூக்கி தலையிலேயே அவன் அடிக்கிறான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பட்ட இடத்துலேயே போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் தலையிலே அடிக்கிறான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் அடிக்க வந்து பார்த்திங்கன்னா அவன் நைஃபை கீழே போட்டிருப்பான். நான் டக்குன்னு அவனை போய் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு போய் அவன் பிளான் போட்ட மாதிரியே அவன் வந்து கத்தியை கீழே போட்டானா. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோவும் போயிட்டு டேக்கிள் பண்ணி அவனுக்கு கீழே தள்ளி விட்றான். ஸோ கீழே தள்ளி விட்றப்பே என்ன ஆகுதுன்னா நம்ம ரெட்டு மண்டையனுக்கு பங்கமாக பின்னாடி அடி இது செம்மையாக. ஸோ நம்ம ரெட்டு மண்டையனும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின அடி பத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து கோவப்படுறான். யாரா அவன், எதுனா என்னடா பண்ணிக்கிட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக காண்டா வரான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவன் டேக்கிள் பண்ணி அவனுக்கு ஆர்ம்பார் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டான். ஸோ அவன் கையை பிடிச்சி உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டான். நம்ம ரெட்டு மண்டையன் இருக்கான் இல்லையா, அவன் கெஞ்சி பார்க்குறான், ஐயோ விட்றியா, நான் சொல்லிடுறேன், கையை தயவு செஞ்சு உடைக்காதையா அந்த மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரியே இல்லை. நீ சொல்லுவேன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி நம்ம கையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையை உடைக்கிறான். ஆப்வியஸ்லி அவன் கத்தி வச்சிருக்கான் இல்லையா, ஸோ கையில் ஒரு கோடு போட்டான். ஸோ அப்புறம் கை இருந்தால் தானே கோடு போடுவான். அதாட்டி வந்து பார்த்திங்கன்னா கையை உடச்சி விட்டு சரி இப்போ சொல்லு, இப்போ நீ சொல்லுவேன்னு நினைக்கிறேன், இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்ம ரெட்டு மண்டையை வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புன்னு அடங்கலை. எதுக்கு என் கையை உடச்சா, எனக்கு வலிக்குது, டக்குன்னு 911 கால் பண்ணு, இல்லை ஆம்புலன்ஸுக்காக கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கதறானா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி நீ ஹாஜனுக்கு என்ன நடந்துச்சுன்னு வேடிக்கை பார்த்தில்ல, இப்போ நீ அதை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டு மண்டையை மூஞ்சிலே வந்து செம்மையாக பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஜனுக்கு நினச்சதெல்லாம் நடந்து செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஏன் அப்படின்னா ஹாஜனோட ஒரு பக்கம் மூஞ்சியே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிக்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறான், இது ஆல்ரெடி நைட் அடிச்சு, அதனாட்டி நீ அதிகமாக சத்தம் போடாத, நீ சத்தம் போட போட வேறு இன்னும் உனக்கு அடி அதிகமாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்ம ரெட்டு மண்டையை மூஞ்சை பார்க்கணுமே, ரத்த கிளறியாக இருக்குது. நம்ம ஹீரோவோட மூஞ்சை பார்த்தா அதோட மோசமாக இருக்குது, ஒரு மாதிரி கொடூரமாக நிற்கிறான். அதாவது கொடூரமாக இருக்கான் அவன் மூஞ்சை பார்த்தாலே. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் மாதிரி காட்டுறாங்க. என்னடா இவங்க சண்டை போடுறத வந்து பார்த்திங்கன்னா லைவ் மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜர் கிம் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லைவில் பார்த்துட்ருக்கான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாம் நடக்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிம் லைவில் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்துட்டு நம்ம ரெட்டு மண்டையனுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் கூட அவனை முன்னாடி கொஞ்சம் நல்லவன் நினச்சேன், ஆனால் அவன் பியூர் டெவிலுங்கிறத இந்த சாப்டர்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அந்த எடுபடியில் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, ஸோ அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிம்மு சொல்கிறாரு,
நம்ம ரெட்டு மண்டையனா காரில் ஒருத்தன் கூப்பிட்டு போய் சமோசா தானே அவனை கண்டுபிடிச்சுன்னு கேட்குறாரு. அவனும் இல்லைங்கிறான். சரி சரி அவனை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சரி இந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட கட் பண்ணி வேறு ஒரு ஹோட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறாங்க. ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லா சாப்பிடு, ஃபோன் அடிக்குது பாரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபோன் தானே அடிக்குது, நான் முதல்ல வந்துட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ணும், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ திருப்பி அந்த ஃபோனை அடிக்கல, ஒழுங்காக ஃபோன் எடுத்து பேசுகிற முட்டா பையல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சொல்கிறான். ஸோ அவன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கால் இல்லை, டைரக்டர் கிம்மு தான் நிறையா வாட்டி ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு, அவர் எத்தனை வாட்டி அடித்தாலும் நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் ஃபோன் எடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறானா. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேவலமாக திட்டிட்டு நீ வந்து உன்னோட பலத்தை மட்டும் யூஸ் பண்ணு, மூளையை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனாட்டி ஃபோனை என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்படி சொல்லும் போதே வந்துன்னா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்துட்டு ஃபோனை கொடுக்குறான் அந்த பொண்ணுகிட்ட. ஸோ அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தோடனே ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அவன் காதில் ரத்தம் விழுவுறது நல்லாவே தெரியும். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோன் அட்டன் பண்ணால் டைரக்டர் கிம் தான் பேசுகிறாரு. எங்கே அவன் இல்லையா, அவன் ஃபோன் இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. டைரக்டர் கிம் என்ன மறந்துட்டிங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பேசுது. ஸோ ஆல்ரெடி தெரியும் போல், நம்ம கிம்முக்கு தான் தெரியல. ஸோ அப்படியே சீன் கட் பண்ணால் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம இவன் இருக்கான் இல்லையா, ஸோ நம்ம ஹீரோ அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ நடந்து போகும்போது ஸோ அந்த நம்ம முன்னாடி ஹோட்டலில் பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு ஏய் நல்லா இருக்கே, எப்படி இருக்கே, என்னோட ரொம்ப ஹைட்டாக இருக்குப்பா, பரவாயில்ல நான் உன்னோட கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதோட இந்த சாப்டர் 37 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதாவது 38 நினைக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சாப்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆப்வியஸ்லி தெரியும் உங்களுக்கு, நம்ம ரெட்டு மண்டியனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடந்த ஃபைட்டில் வந்துட்டு டீச்சர் அம்மா குறுக்க வந்து செம்மத்தி அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் காட்டுறாங்க. நம்ம டீச்சர் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டரும் சொல்கிறாரு, எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர் இப்போதைக்கு இல்லை, ஸோ அதனாட்டி நாங்கள் வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணோம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம டீச்சரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு, நம்ம ஹீரோவையும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. ஸோ ஏன் அப்படின்னா 2 பேருமே அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ டீச்சர் போய் செவுத்தில் முட்டுறதுக்கு சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு பலமாக அடிச்சிருக்கான். ஸோ அப்படியே டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டு மண்டியனோட ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க. நம்ம டீச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டீச்சர் போல் ரெட்டு மண்டியனுக்கு. ஸோ நம்ம ரெட்டு மண்டியன் இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு குடிக்காரனா, அவன் வந்து டெய்லியும் தண்ணி போட்டு வந்து நம்ம ரெட்டு வந்துட்டு அடிப்பான் போல். ஸோ நம்ம டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதையும் பெருசாக கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு எதாவது நல்லது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை இந்த மாதிரி பாக்ஸிங்கில் சேர்த்து விட்ருப்பாங்களா. ஸோ அவனும் பாக்ஸிங்கில் சேர்ந்துட்டு ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான் பாக்ஸிங்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்கு வெளியே ஒரு ஆள் வந்து மீட் பண்ணியிருப்பானா, ஒரு அடல்ட்டை மீட் பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் நடவடிக்கையாக மாறி போச்சு அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆள் யார் அப்படின்னா நம்ம மேனேஜர் கிம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்கூலில் வந்துட்டு அவனோட வீக்காக இருக்கிற புள்ளீஸ்லாம் வந்து அடிச்சுட்டு அவன் புள்ளீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. லைக் அந்த சூர்யா ஸ்டோரி வரும்ல, ஸோ செகண்ட் இயரில் வந்ததுக்கப்புறம் அவன் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெட்டு மணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானா. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பா ஓவராக வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அவனை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தொல்லை பண்ணுறாரு. ஸோ அப்படி தொல்லை பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் கிம்கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தப்பான அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த உலகத்தில் வந்துட்டு வைலன்ஸால் தான் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண முடியும், அதனாட்டி உன்னோட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி வீக்காக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி நீ வந்துட்டு உனக்கு அகேன்ஸ்டாக நீ வைலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீ வைலன்ஸை யூஸ் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ரெட்டு மண்டியனும் அதெல்லாம் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவனை போட்டு அடிக்கல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தடுத்துட்டு மூஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வச்சிடறான். ஸோ வைக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா வந்து டக்குன்னு சுயநலம் இழந்து கீழே வந்து மயக்கமாயிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியுதே, டேரக்டர் கிம்மு சொன்னது சரி தான், ஸோ வைலன்ஸால் தான் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண முடியும், அதனாட்டி நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான கைடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வளர ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் தான் அவன் ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பால் புட்டி மாதிரி இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பாவை பீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபேஸே ஒரு மாதிரி டெவில் மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பேனலில் வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து தான் நம்மளோட ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி. ஸோ பதிலுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லுவோம். ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இப்படி தான் இருக்காங்க, ஸோ அவங்க தவறுகளை திருத்தி கொள்ளாமல் அவங்க தவறுகளை வச்சுக்கிட்டு நிறைய தவறு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ நிறைய பீப்புள் வந்துட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க, அதாவது அவங்க ரியலைஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சன்னை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி நான் இவனையும் மாற்றுவோம் அந்த மாதிரி வந்து தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி நம்ம டீச்சர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, உனக்கு டெவில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது டெவிலுங்கிற விஷயம் உண்மையிலுமே இருக்குங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறேன். டெவில்னு ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் கிம்மை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ
ஸோ ஏன் அப்புடின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பேர் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நீ பீட் பண்ணுறத விட டேரெக்டாக அந்த டெவிலை வந்துட்டு பீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் யாரும் உருவாக மாட்டாங்க அப்புடின்னு நம்ம டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்வைஸ் தான் போடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. ஸோ முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், இதுக்கு முன்னாடி உங்களை எனக்கு தெரியுமா இல்லை என்ன தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அப்படி வந்து கேட்குறானா. ஸோ ஆப்வியஸ்லி இடியட், எனக்கு உனக்கு தெரியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் வந்துட்டு என்னடா இந்த அம்மா எப்படி பேசுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். ஸோ அவங்க வந்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ள் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லல. அவன் என்ன சொல்கிறான் அப்புடின்னா, உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை கழட்ட சொல்லியிருப்பேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணியிருப்பான். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு முடிக்காரி இருக்கால, ஸோ அவன் வந்து கேட்டு இந்த மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே கை வைப்பாளா, உடனே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் பசங்களாம் நவருவானுங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நவந்துடுறான். ஏய் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை யோசிக்கிற மாதிரி பண்ணுறான். என்ன நீ பேசிகிட்டே இருக்கும்போது மேலே கை வைக்கிற, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு பேசுகிற, ஒரு வேளை உன்னோட பழக்கமே இதானோ, இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் இதெல்லாம் கெட்ட பழக்கம் தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி படம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த அம்மா கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுட்டுருக்கு. அப்படி நின்றுட்டுருக்கும் போதே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கூஸ் மீ அஜுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாரோ கூப்பிட்றாங்க. அதாவது நம்ம ஹீரோனி தான் கூப்பிட்றோம். அஜுமா அப்படின்னா தாய்க்கிழவி. உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா, உன் வயசுக்கு ஏற்றவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி விட்றான். இவனுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஜின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போகும்போது சொல்லி நீ உனக்கு எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்றேன்னு சொல்லும்போது சரி வாட்டவர் நம்ம எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு உங்களை இருக்குல்ல, ஸோ அதை வந்து பேசுகிறத கண்டுக்காமே 2 பேரும் வந்து போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மக்கம், அது கண்டுக்காமே போகிறீங்களா, உங்கள் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தருவிலே சபதம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த கருப்பு கலர் கார் தான் காட்டுறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம வெள்ளை மண்ட மாமா கார் தான் இது. ஸோ நம்ம வெள்ளை மண்ட மாமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெள்ளை முடி மாமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடி கேங்ஸ்டர் இருக்காப்புல. ஸோ ஒரு ஞாபகம் இருக்கும்ல, நம்ம இவங்க அழுகை லையில் போட்டு வறுத்து எடுத்துருப்பாங்களே அந்த கேங்ஸ்டர் தான். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருந்து தான் கறக்கிறாரு நம்ம வெள்ளை முடி மாமா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இவன் கல்யா ரெட்டு மண்டையன், ஸோ அவனை போட்டு அதாவது கோடாலியால் அவன் பெடக்ஸை 3 வெட்டினது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் கேட்டிருப்பான் போல். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப்பை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் யார் யார் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது யார் ரன் பண்ணுறாங்க, யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரான்ஸ்லேட் ஆகுது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரில அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் தெரியலையா, எங்கே அந்த சுற்றியை காணோம், சுற்றி எடு அப்படிங்கும்போது அவன் பார்த்திங்கன்னா பயந்துடுறான். இருப்பா சொல்கிறேன்ப்பா இருப்பா, அதுக்குள்ளே எப்படி கோவப்பட்டா எப்படி, நான் என் தொழிலையும் பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதோட ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா நம்ம டேரக்டர் கிம் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஒருத்தன் தடுமாறி வந்து டேரக்டர் கிம் என்னால் சுத்தமாக முடியல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சமாவது கொடுங்க, எனக்கு மூளையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது, கை கால்லாம் உதறுது, எனக்கு கொஞ்சோண்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் தடுமாறி வந்து பார்த்து நிற்கிறான். ஸோ என்ன கேட்குறான் அப்படின்னா ட்ரக்ஸ் கேட்குறான் போல், அதாவது ட்ரக்ஸு கொக்கைன் அந்த மாதிரி சொன்னாங்களே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 39 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.